டு திவ்யாஸ் நலபாகம். எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம ஒரு சிம்பிள் ஸ்வீட்டான தேங்காய் பர்ஃபி தான் செய்ய போறோம். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ தேங்காய் பர்ஃபிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 1 கப் திருவன தேங்காய் நல்லா நைஸா திருவி வச்சுக்கோங்க. 1 கப் சர்க்கரை, எந்த கப்ல தேங்காய் அளவு எடுக்கிறோமோ அதே கப்ல சர்க்கரை, ஒரு 4ல இருந்து 5 ஏலக்காய், ஒரு 10ல இருந்து 12 முந்திரி. இப்போ ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க முந்திரி இதுல சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் சேர்த்து வதக்கிக்கலாம். நான் இதுல பாதியை வந்து நீட்டாவும் பாதியை வந்து சின்ன சின்னதாகவும் கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்க முந்திரி நம்ம பர்ஃபில மிக்ஸ் பண்ணும்போது நல்லா பைண்ட் ஆயிடும். பைண்ட் ஆயிட்டு நம்ம சாப்பிடும்போது நல்லா கிரன்ச்சியா இருக்கும். ஸோ நீங்களும் பர்ஃபி பண்ணும்போது இந்த மாதிரி மிக்சடா கட் பண்ணி போட்டு ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா சூப்பரா வரும். இப்போ அதே பேன்ல நம்ம எடுத்து வச்சிருக்க சர்க்கரையை சேர்த்து அதுல எந்த கப்ல சர்க்கரை எடுத்தோமோ அதே கப்ல 1/4 கப் தண்ணி சேர்த்து சர்க்கரையை நல்லா 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் மெல்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ அந்த 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி பாகு வந்தாதான் நம்மளுக்கு தேங்காய் பர்ஃபி கரெக்டா கட் பண்றதுக்கு வரும். இல்லைன்னா ஒண்ணு வந்து ரொம்ப இதுவா கிறிஸ்பி ஆயிடும், இல்லைன்னா ரொம்ப உருகி ஓடும். ஸோ அதனால அந்த கரெக்டான அந்த 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வரணும். இப்போ 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. நான் அதை வந்து வீடியோல காட்டல. இப்போ நம்ம இதுல தேங்காவை சேர்த்துக்கலாம். கரெக்டா நீங்க 2 விரல் வச்சு அந்த தேங்காய் அந்த சக்கரை பாகை தொட்டு இப்படி எடுத்து பாத்தீங்கன்னா கரெக்டா 1 ஸ்ட்ரிங் வரும். அதுதான் பதம். இப்போ நம்ம அதுல தேங்காவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். முதல்ல தேங்காய் சேர்த்ததும் கொஞ்சம் லிக்விடா இருக்க மாதிரி தான் நம்மளுக்கு தெரியும். பட் தேங்காய் சேர்த்து கிளற 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 நம்மளுக்கு அந்த டைட் கொடுக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். தேங்காய் வந்து நல்லா பூத்து வரணும். அப்படியே தேங்காய் கலரே வந்து நல்ல வெள்ளையா சேஞ்ச் ஆகி நல்லா பூத்து வரும். அதுதான் வந்து நம்மளுக்கு தேங்காய் பர்ஃபிக்கான பதம். இப்போ வந்து நம்ம இதுல கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா நம்ம இடிச்சு வச்சிருக்க ஏலக்காவையும் இதுல சேர்த்துக்கலாம். எந்த ஸ்வீட் பண்ணாலும் அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்தாதான் அப்போ ஸ்வீட்டுக்கு வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதனால நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நான் ஏலக்காவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 2 டீஸ்பூன் நெய் சேர்க்கிறேன். நெய் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படியே விட்டுட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும். அதே மாதிரியே லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும், அப்படி இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடியில் ஃபுல்லாக ப்ரௌன் ஆகிடும், அப்புறம் ஃபுல்லாகவே வேஸ்ட் ஆகிடும். அதனால கேர்ஃபுல்லாக பண்ணும்போது ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பண்ணுங்க. இப்போ நான் எடுத்து வச்சிருக்க முந்திரியை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பாருங்க, இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் கெட்டியான மாதிரி இருக்கு. இதுதான் கரெக்டான பதம். நம்ம கிளறும் போதே கிளற முடியாம கொஞ்சம் டைட் கொடுக்கும். இப்போ நான் ஒரு தட்டுல நெய் தடவிக்கிறேன். நெய் நல்லா தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த தேங்காய் பர்ஃபியை இதுல நம்ம நெய் தடவின தட்டுல கொட்டிக்கலாம். கொட்டி நான் வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்லயோ இல்லை ரெக்டாங்கிள் ஷேப்லயோ பண்றேன். ஸோ இது எல்லாமே வந்து ஒன்னா சேர்த்து நல்லா ஷேப் பண்ணிக்கோங்க. மேலே வந்து இந்த மாதிரி சமமாக இருக்க ஒரு கரண்டியை வச்சு நல்லா வந்து தட்டி விடுங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு ஒரு 5 to 10 minutes அப்படியே விட்டுருங்க. உடனே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இப்போ 10 minutesக்கு அப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து இந்த மாதிரி ஒரு சமமாக இருக்க ஒரு கரண்டியை வச்சு ஷேப்ஸை வந்து நான் டீவியேட் பண்ணி வச்சுக்கிறேன். பட் நான் இப்போ கட் பண்ண போகிறது கிடையாது, ஏன்னா இன்னும் அது செட் ஆகலை. ஒருவேளை உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகாத மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா ஃப்ரீசரில் ஒரு 10 minutes வச்சு அதுக்கப்புறமா எடுத்து நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அழகாக பீஸாக வந்துடும். இதை டீவியேட் பண்ணிவிட்டு நான் அப்படியே வந்து ஒரு 20 minutes விட்டதுக்கப்புறம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக இறுகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் அதை வந்து பீஸாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். எவ்வளோ அழகாக வந்திருக்கு. கடையில் இருக்க மாதிரி ரொம்ப பர்ஃபெக்ட் ஷேப்பில் வரணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி இருந்தாலே ஓகே தான், நமக்கு சாப்பிட நல்லாயிருக்கும். ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இதில் முந்திரிலாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால சாப்பிடும்போது நல்லா கிரன்ச்சியாக சூப்பராக இருக்கும். மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.